ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம பார்க்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிளைனா இருக்கக்கூடிய ஒரு சுடிக்கு எப்படி நம்ம பார்டர் கொடுக்கறது அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சுடிதாருக்கு பார்த்தீங்கன்னா பார்டர், அதாவது பாட்டம் சைடில் வந்து பார்டர் பார்த்தீங்கன்னா பிளைனா கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சிலவங்க வந்து பிளைனா வேண்டாம், நம்ம இதில் ஏதாவது டிசைன் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கும்போது ஸோ எந்த மாதிரி டிசைன் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு இப்போ பார்க்க போறோம். இப்போ நான் இந்த சுடிதார் மெட்டீரியலோட பேண்ட் கலர் வந்து இந்த மாதிரி சாண்டல் கலர் கிளாத், நான் அதுல இருந்து பீஸ் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு 2.5 இன்ச்ல கிளாத் கட் பண்ணிட்டு, ஒரு ஹைட் பாத்தீங்கன்னா எவ்வளவு நமக்கு பார்டர் வந்து எவ்வளவு விட்டுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதோட கொஞ்சம் எக்ஸஸா ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. தென் அந்த சுடிதார் கலர் கிளாத்லயே இந்த மாதிரி 2.5 இன்ச் வீதிக்கு ஸ்கொயர் பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்கொயர் பீசஸா கட் பண்ணி எடுத்துட்டு அதுல வந்து இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் மேக் பண்ணிக்கோங்க. நம்ம பார்டர்ல வந்து இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் மேக் பண்ணிட்டு அதை வச்சு ஸ்டிச் பண்ண போறோம். ஸோ நமக்கு எத்தனை பீசஸ் நமக்கு தேவைப்படும் அதை வந்து நீங்க கவுண்ட் பண்ணிக்கோங்க. கவுண்ட் பண்ணிட்டு அத்தனை பீசஸ் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 15 பீசஸ் வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த நம்மளோட சுடிதார் டாப்ல வச்சு ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு வேற என்ன தேவைப்பட்டுச்சு அப்படின்னா திரும்ப பீசஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நான் பீசஸ் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்ல ரெடி பண்ணியாச்சு. இனி என்ன பண்ண போறேன்னா இதை வந்து 1 by 1 என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டினியூஸா வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு 2.5 இன்ச் வீதிக்கு கிளாத் எடுத்திருந்தோம்ல, அந்த கிளாத்ல பாட்டம்ல வச்சு 1 by 1 கண்டினியூஸா நம்ம ஒண்ணுக்கு அடுத்து ஒன்னா வச்சு அப்படியே பாட்டம்ல ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டுட்டு ஸ்டிச்சிங் போட்டுட்டே வரலாம். இது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பார்டர் வந்து பிளைனா இருக்கு, அதுல வந்து நம்மளோட பேண்ட் கலரையும் சுடிதார் டாப் கலரையும் யூஸ் பண்ணி எந்த மாதிரி ஒரு டிசைனர் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கறதா இந்த மாதிரிப்பட்ட கிரியேட்டிவ் வீடியோ. ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸா இது வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த பிளவுஸுக்கு சுடிதார்க்கெல்லாம் நெக் ஷேப்ல இந்த மாதிரி ரெடி பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம்னா பாட்டம்ல இந்த மாதிரி பிளைனா இருக்கிறதுக்கு டிசைன் ஒர்க் பண்றதுக்காக இந்த மாதிரி கண்டினியூஸா நான் வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. இனி என்ன பண்ண போறேன் அப்படின்னா இன்னொரு பீஸ் அதே மாதிரி 2.5 இன்ச் கேப்ல இன்னொரு பீஸ் எடுத்து அதுக்கு மேல வச்சு அதே மாதிரி 1/4 இன்ச் கேப் விட்டுட்டு பாட்டம்ல 1/4 இன்ச் கேப் விட்டுட்டு ஸ்டிச்சிங் போடுறோம். ஓகே, இந்த மாதிரி ஃபுல்லாவே அதே லென்த்துக்கு எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எவ்வளவு லென்த் எடுத்திருந்தோமோ அதே லென்த்துக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு பாட்டம்ல ஃபுல்லாவே கண்டினியூஸா அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்திருந்தோம்ல அதே மாதிரி சாண்டல் கலர் கிளாத்ல 2 பீஸ் எடுத்துட்டு ஒன்ன வந்து கீழே வச்சு ஸ்டிச் பண்ணிருக்கோம். அதுக்கு மேல அந்த ட்ரையாங்கிள் ஷேப் வச்சு ரெடி பண்ணோம். இனி இது அப்படியே என்ன பண்ணிக்கோங்கன்னா ஒரு சின்ன மடக்கு கொடுத்து, அதாவது பார்டர்ல அந்த சாண்டல் கலர் லைட்டா தெரியற மாதிரி ஒரு சின்ன மடக்கு கொடுத்துட்டு அதுக்கு மேல கண்டினியூஸா இந்த மாதிரி ஸ்டிச்சிங் போடலாம். இப்போ பாருங்க, மேல் பக்கமும் ஒரு சின்ன மடிப்பு கொடுத்து 2 கிளாத்தா இருக்குல்ல, 2 கிளாத்தையும் சேர்ந்த மாதிரி ஒரு சின்ன மடிப்பு கொடுத்து ஒரு ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். அதுக்கு மேல ஃபர்ஸ்ட் இந்த பீஸை வந்து நம்ம அப்படியே ரெடி பண்ணிட்டு இந்த பீஸ் அப்படியே தூக்கி நம்மளோட சுடிதார் டாப்புக்கு பாட்டம்ல வச்சு ஸ்டிச் பண்ண போறோம்.
ஓகே, இப்ப பாருங்க இந்த மாதிரி லேஸ் வந்து கடைகள்ல இப்ப கிடைக்குது. சோ இந்த லேஸ என்ன பண்றேன்னா ரெண்டு ஓரத்துலயும் இந்த லேஸ வச்சு டாப்லயும் சரி பாட்டம்லயும் சரி ரெண்டு ஓரத்துலயும் இந்த லேஸ வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். பாட்டம்ல அட்டாச் பண்றதுக்கு என்ன பண்றேன்னா சுடிதார் டாப்ல வச்சு நான் பாட்டம்ல சுடிதார் டாப்க்கு கீழே அந்த லேஸோட பாதி வந்து அந்த லேஸ் இந்த டாப் துணிக்கு கீழே வர்ற மாதிரி வச்சு இந்த மாதிரி இந்த ட்ரையாங்கிள் ஷேப் மட்டும் தெரியற மாதிரி வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லா முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல டிசைனர் ஒர்க்கு அந்த பீஸை எடுத்து அப்படியே இதுக்கு மேல தூக்கி வச்சு ஃபுல்லாவே அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அட்டாச் பண்றோம். அட்டாச் பண்ணும்போது சைடு ரெண்டு ஓரத்தையும் மடக்கி துணிக்கு கீழே அதாவது நம்ம சுடிதார் டாப்புக்கு கீழே அந்த சைடு ஓரம் போற மாதிரி மடக்கி கொடுத்துக்கோங்க. மடக்கி கொடுத்துட்டு கண்டினியூஸா ஃபுல்லா பாட்டம்ல இருந்து தொடங்கி ரெண்டு கார்னரும் டாப்பும் ஃபுல்லாவே ஸ்டிச்சிங் போட்டு முடிச்சுக்கலாம். இது முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் ஷேப் வந்து பாட்டம்ல மட்டும் தானே நம்ம ஸ்டிச்சிங் போட்டிருக்கோம். டாப் சைடு வந்து தூக்கிட்டு தானே நிக்குது. அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுல வந்து ஒயிட் கலர் பீட்ஸ் இருக்கலாம். அந்த ஒயிட் கலர் பேர்ல் பீட்ஸ் சொல்லுவாங்கல்ல அந்த பேர்ல் பீட்ஸை என்ன பண்ணிக்கோங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் ஷேப் இருக்குல்ல அதோட கார்னர்ல நார்மல் நீடில் அதாவது நம்ம கை ஊசி சொல்லுவோம்ல பட்டன் எல்லாம் ஸ்டிச் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கை ஊசி வச்சு அதுல என்ன பண்ணிக்கலாம்னா ஒவ்வொரு ட்ரையாங்கிள் ஷேப்போட கார்னர்லயும் ஒவ்வொரு பீட் வச்சு கை ஊசி வச்சு நீங்க ஸ்டிச்சிங் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஷேப் வந்து மூவ் ஆகவும் செய்யாது. அட் டைம்ல நம்ம அந்த ப்ளூ கலருக்கு மேல ஒரு ஒயிட் பீட் வைக்கும்போது அது இன்னும் நமக்கு வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கும் போது ஸோ பார்க்க நல்லா இருக்கும். ஸோ இந்த மாடல்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நார்மலா ஒரு பிளைன் குர்த்திக்கு நம்மளே ஒரு கிரியேட்டிவா எப்படி ஒரு பார்டர் டிசைன் பண்றதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புது விசிட்டர்ஸா இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துலேயே வரக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னோட வீடியோஸ் எல்லாமே நீங்க தொடர்ந்து யூஸ்ஃபுல்லா வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.